So hello guys, welcome back in another video. So இன்னைக்கு நம்ம பைத்தன்ல இருக்கிற try except else finally இந்த நாலு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் try except பற்றி சொல்லி தந்திருக்கேன், பட் பார்க்கலனா ப்ளீஸ் போய் பாருங்கள். என்னோட பைத்தன் டியூட்டோரியல்ஸோட வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், அங்கேருந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் அதெல்லாம் பார்த்து கிளியர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள். ஓகே, பட் எதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி விட்டுறேன் ட்ரை எக்ஸப்ட் பற்றி, சரிங்களா? ஸோ ட்ரை அப்படின்றதுக்குள்ளே நம்ம என்ன எழுதினாலும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரை அப்படின்னு போட்டுக்கிறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், அடுத்து உள்ளக்க நான் சும்மா திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணு திஸ் டாட் டிஎக்ஸ்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ என்னோட இதுக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணால் ட்ரை பண்ணும், ஒருவேளை இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிடும். பட் அந்த திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றது இல்லை அப்படின்னா எரர் வரும். கரெக்டாக எரர் வந்துருச்சுன்னா ப்ரோக்ராம் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். ரைட்? ஸோ அந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸப்ஷன் அஸ் இ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அஸ் இ அப்படின்றது நான் எதுக்கு எழுதுறேன்னா, அது எனக்கு இ அப்படின்ற வேரியபிள் பிடிக்கும், அதனால் எழுதுகிறேன். நீங்கள் ஏ அப்படின்னு கூட போடலாம், உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸப்ஷன், அந்த எரர் இருக்கும்ல, என்ன எரர் இருக்கோ அந்த காரணம், எதுக்கு அந்த திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றது நடக்கலையோ அந்த காரணம் வந்து ஏக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ அந்த எரர் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நான் கீழே எனக்கு வேறு ஏதாச்சும் கோடு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் போட்டுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு திஸ் வில் ரன் ஆல்வேஸ். அப்போ என்ன நடக்கும்னா, ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்ன நடக்கும்னு. நோ சச் ஃபைல் டைரக்டரி திஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? அதாவது திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபைலும் இல்லை, அண்ட் திஸ் வில் ரன் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ என்னென்னா ஈஸியாக சம்மரைஸ் பண்ணோம்னா ட்ரை அப்படின்றதுக்குள்ளே என்ன எழுதுகிறோமோ அதை ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை பண்ண முடிஞ்சால் ஓகே, ஆசம், சூப்பர், வெரி குட். ஓகேவா? பட் ஒருவேளை பண்ண முடியலை அப்படின்னா அந்த எரர் என்னன்றதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எக்ஸப்ஷன் அந்த மாதிரி போட்டுருவோம். ஓகே, அண்ட் இந்த எரர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நார்மலாக நம்ம இந்த எக்ஸப்ட் இதெல்லாம் போடாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை எக்ஸப்டெல்லாம் போடாமல் இருக்கோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், எனக்கு நான் ரன் பண்ணுறேன், எனக்கு எரர் வந்துடும், அப்படியே ப்ரோக்ராம் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். பட் நம்ம இந்த ட்ரை எக்ஸப்ட் அப்படின்றது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நடக்காது, ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்லாகவே ரன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ட்ரை எக்ஸப்ட் போடுறதுக்கான யூஸ். புரிஞ்சா இப்போ உங்களுக்கு நான் ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதுவும் அதே தான், ஃபைனலி. இப்போ இந்த ஃபைனலி அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதலாம்னா, நீங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனலி அப்படின்றது என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணியே தீரும். ஓகேவா? எரர் வருதா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏதோ ஒரு வேலையை செய்யணும், அதை நான் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த ஃபைனலிக்குள்ளே இப்போ நான் ஒரு வேளை பிரிண்ட்டு திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் அந்த மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுட்டேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன், நான் வந்துச்சு பாருங்கள், திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் அப்படின்னு. ஓகேவா? எரர் வந்திருக்கு, இருந்தாலும் திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? பட் ஒருவேளை எரர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லெட்ஸே இந்த திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணுக்குனே ஒரு ஃபைலே உருவாக்கி விட்டுறேன். ஓகேவா? திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு போட்டேன். ஓகே, அண்ட் பார்த்துக்கோங்க இங்கே உருவாயிருச்சு. சரிங்களா? இப்போ திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. அப்போ இந்த எரர் அக்கர் ஆகக்கூடாது. ரைட்? அக்கர் ஆகாது பாருங்கள். பட் இருந்தாலும் திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் அப்படின்றது வரும். சரிங்களா? ஸோ இந்த ஃபைனலி அப்படின்றது என்னென்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓகேவா? எவன் என்ன பண்ணுறியான் அப்படிலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அந்த மாதிரி. சரிங்களா? கிளியர்? ட்ரைனா என்ன பண்ணும், ட்ரை பண்ணும், முடிஞ்சுன்னா ஓகே, முடியலாட்டி எக்ஸப்ட்டுக்கு வேலையை கொடுத்துரும். எக்ஸப்ட் வந்து எரரை நம்மளுக்கு காமிக்கும். அந்த எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபைனலி அப்படின்றது கண்டுக்காது. ஃபைனலி போட நான் தாண்டா தலைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக வேலையை பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். பட் மேக்ஸிமம் ஃபைனலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம கடைசியாக இப்போ நான் பாருங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் திஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு போடுறேன்ல, ஸோ இந்த எஃப் அப்படின்றத க்ளோஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா அதை க்ளோஸும் பண்ணணும். ரைட்? ஸோ அதுதான் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த கடைசியாக ஃபைனலாக எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபைனலிக்குள்ளே போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணல, அதனால் எதுவுமே நடக்கலை.
பட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபைனலி அப்படின்னா என்னன்னு. அண்ட் மேக்ஸிமம் இந்த ஃபைனலி அப்படின்றது எல்லாத்தையுமே க்ளீன் அப் பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம நிறைய ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுருப்போம், ஏதாச்சும் பண்ணி விட்டுருப்போம்ல, அது எல்லாத்தையுமே ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிகாஸ் எது நடக்குதோ இல்லையோ இதுக்குள்ளே இருக்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும்ல, அதனால். சரிங்களா, ஸோ இதுதான் ஃபைனலி. ஓகே, இப்போ எல்ஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். எல்ஸ் அப்படின்றது நீங்கள் இஃப் எல்ஸில் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே போய் எழுதுகிறேன் பாருங்கள் மேலே எல்ஸ் அப்படின்னு. அண்ட் இதுக்குள்ளே நான் வேறு ஏதாச்சும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். திஸ் வில் எக்ஸிக்யூட் வென் எக்ஸெப்ட் இஸ் நாட் ரன்னிங். அண்ட் இப்போ நான் சொன்னது கரெக்டு தான். இந்த எல்ஸ் அப்படின்றது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த எக்ஸெப்ட் அப்படின்றது ஓடலைனா. ஓகேவா, அதாவது என்னென்னா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ட்ரை பண்ணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை. ஓகேங்களா, ஒருவேளை ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸெப்ட் அப்படின்றத பார்க்காது. ஓகேங்களா, பட் ஒருவேளை இந்த ட்ரை பண்ணுறப்ப இந்த this.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் எக்ஸெப்ட் அப்படின்றத பார்க்கும். ஓகேங்களா, கிளியர். இப்போ இந்த எக்ஸெப்ட் அப்படின்றது வரல. ஓகேங்களா, அதாவது எரரே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் எல்ஸ்குள்ளே இருக்கிறத பண்ணும். சரிங்களா, புரிஞ்சா? அதாவது எந்த ஒரு எரரும் வரலாட்டி எல்ஸ்குள்ளே இருக்கிறது பண்ணும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே this.txt அப்படின்றது இருக்குல்ல, அப்போ எரர் வரப்போகிறது இல்லை. அதனால் இந்த வாட்டி this will execute when except is not running அப்படின்னு பிரிண்ட் ஆகும் பாருங்களேன். this will execute when except is not running. ஸோ இதுதான் எல்ஸ். ஓகேங்களா, இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா எக்ஸெப்ட் அப்படின்றது ஓடாதப்போ இந்த எல்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து ஓடும். ஓகேவா, நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த 4 தான் டாப்பிக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஈஸியாக இன்னொரு வாட்டி எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி விட்டுறேன். ட்ரைக்குள்ளே இருக்கிறத ட்ரை பண்ணும். ஒருவேளை ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கே போகும்? எல்ஸ்குள்ளே போகும். ஓகேங்களா, பட் ஒருவேளை அப்படி இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா எக்ஸெப்ட்குள்ளே போகும். ஓகேவா, அண்ட் எக்ஸெப்ட் எல்லா வேலையும் முடிச்சிடும். பட் எக்ஸெப்ட்டும் நடக்கலை, எந்த ஒரு எரரும் இல்லைன்னா எல்ஸ்குள்ளே போகும். ஸோ எல்ஸில் இருக்கிறது பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக எது நடந்துச்சோ நடக்கலையோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஃபைனலி நடந்தே தீருவார். ஓகேங்களா, ஃபைனலிக்குள்ளே என்ன எழுதியிருக்கோமோ அது நடந்தே தீரும். அண்ட் அவ்வளோதான். ஓகேங்களா, ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் கைஸ் நிறைய விஷயம் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லி தந்ததே இல்லை. என்னன்னா நீங்கள் இந்த எக்ஸெப்ட் அப்படின்றது இருக்குல்ல, நீங்கள் நிறைய எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட் கூட போடலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸெப்ட் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு போடாமல் நான் வந்து EOF எரர் அஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்து பிரிண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது எனக்கு எரர் வரும்ல, அது வந்து ஒரு வேளை EOF எரராக இருந்துச்சுன்னா, EOF எரர்னா ரீட் பியாண்ட் எண்ட் ஆஃப் ஃபைல். சரிங்களா, ஏதாச்சும் ஒரு ஃபைலோட எண்டில் ரீட் பண்ணுறப்ப எரர் அதான் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இதுக்குள்ளே இருக்கிறது நடக்கும். சரிங்களா, அடுத்து இப்போ இன்னொரு எக்ஸெப்ட் நான் போட்டுட்டு அண்ட் இங்கே வந்து நான் IO எரர் போடலாம். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை எனக்கு IO எரர் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இதில் இருக்கிற பிரிண்ட் அப்படின்னு நடக்கும். அண்ட் இங்கே பிரிண்ட் தான் போடணும் அப்படிலாம் இல்லை, இங்கே நான் எழுதலாம் this is a IO error அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அண்ட் கமா போட்டுட்டு நான் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, அண்ட் இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் this will execute when except is not running அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் ஏதாச்சும் எரர் வர மாதிரி வேலையை பார்த்து விட்டுறேன். ஓகேவா, நான் this.txt அப்படின்றதுக்கு பதிலாக this55.txt அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்படின்னு ஒரு ஃபைலே இல்லை. சரிங்களா, அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த f.close அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இதை வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஏன்னா f அப்படின்றது இருக்கவே இருக்காதுல, f is equal to open this 55.txt. this 55 அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அப்போ நம்மளுக்கு எரர் வரும். கரெக்டாக எஃப் வந்து இல்லவே இல்லை. அதனால் இந்த ஃபைனலிக்குள்ளே இருக்கிறத நான் இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன். ஓகே, அண்ட் இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குன்றதை மட்டும் பாருங்கள். இந்த வருது பாருங்கள், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. இது வந்து எதுக்கு வருதுன்னா, இந்த எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே காமன் பேஸ் கிளாஸ் ஃபார் ஆல் நான் எக்ஸிட் எக்ஸப்ஷன். அதாவது நார்மலாக இருக்கிற எல்லா எரர்ஸ்க்குமே இந்த எக்ஸப்ஷன்லேயே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அதனால் நான் இதை எடுத்து விட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் எனக்கு திஸ் இஸ் அ IO எரரு, அடுத்து நோ சச் ஃபைல் டைரக்டரி. ஓகேவா, அதாவது இந்த IO எரர் அப்படின்றதுக்குள்ளே இருக்கிறதா எனக்கு ரன் பண்ணி கொடுக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் நீங்கள் மல்டிபிள் எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் நீங்கள் குறிப்பிட்ட எரரை நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு EOF எரராக இருந்துச்சுன்னா இது பண்ணணும், உங்களுக்கு IO எரராக இருந்துச்சுன்னா இது பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கலாம். இல்லாட்டி மொத்தமாக எல்லா எரர்ஸ்க்குமே அந்த எக்ஸப்ஷன் அப்படின்றத போடலாம், எக்ஸப்ஷன் அப்படின்னு. புரிஞ்சு அவங்களுக்கு எக்ஸப்ஷன் அப்படின்றது எதுக்கு போட்டுட்டு இருந்தோன்னு. அண்ட் உங்களுக்கு குறிப்பிட்ட எரர்னால் நீங்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட எரரோட பேரை எழுதிட்டு அடுத்து நீங்கள்
போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் தட் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே புரிஞ்சிருக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.